வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாகவும் அதிக பேர் கேட்குற ஒரு முக்கியமான வீடியோ. நம்மளுடைய சோழ நாட்டு ஒரு முக்கியமான ஒரு நபர், நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன். அவரை பற்றி அவருடைய இறப்பு, அவருடைய பொன் மாளிகை எங்கே, அவருடைய மனைவி யார், இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ இதுவரை யூடியூப்லேயும் சரி எங்கேயுமே யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம முதல் முறையாக இதை நீங்கள் பார்ப்பீங்க கேட்பீங்க. அப்படிப்பட்ட வீடியோ ஆதித்த கரிகாலனுடைய சமாதி எனும் பள்ளிப்படை எங்கே, எந்த இடம், அதுக்கு மர்மம் விலகியது, அப்படி தான் டைட்டில் வச்சுருப்பேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர் தான் ஆதித்த சோழன். மூத்த மகன், இளம் வயதிலேயே மிகவும் வீரமிக்கவர். சேவூர் போரில் பாண்டிய மன்னன், மூத்த மன்னனான வீரபாண்டியரையே அவருடைய தலையை கொய்து கொன்றார். இது ஆனைமங்கல செப்பேடு உறுதிப்படுத்துது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவருடைய செயலை பார்த்து அவருடைய தந்தையான சுந்தர சோழர் சோழ நாட்டுக்கு 966ஆம் ஆண்டு இளவரசனாக முடிசூட்டுறார். அப்படின்னா அடுத்து அவர் தான் சோழ நாட்டுக்கு பேரரசர். அப்படிங்கும்போது 969ஆம் ஆண்டு 966 தான் இளவரசன் ஆனார். அதுலேருந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு இல்லை 3 ஆண்டுகள் 969 துரோகிகள், சில வஞ்சகர்களால் படுகொலை செய்யப்படுகிறார். ராஜராஜ சோழர் தன்னுடைய 2ஆம் ஆண்டு ஆட்சியில், அதாவது 987ஆம் ஆண்டு உடையார்குடி என்னும் இடத்துல அனந்தீஸ்வரர் கோயிலில் அந்த கொன்ற துரோகிகளை அவர்கள் கொடுத்த தண்டனைகளையும் விவரங்களை பதிவு செஞ்சுருக்கார் கல்வெட்டை. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ போய் நீங்கள் ஆதித்த கரிகாலன் இறப்பை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதை பாருங்கள், அவர் எந்த இடத்துல இறந்தார் என்னெல்லாம். இதில் நம்ம சமாதி பள்ளிப்படை எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறீங்க. அதை அவசியம் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும், நம்ம போடுற வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயிலில் ராஜராஜ சோழர் தான் அண்ணனை கொன்ற துரோகிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்காரு. ஒரு 4 பேர். அவர்கள் யார் அப்படிங்கிறத அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட இடம் வீராண ஏரி, அந்த பகுதிக்கு தான் அவரை கொன்றாங்க அப்படிங்கிறது சில வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து. இப்போ ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் சில 2 தேரி சொல்கிறாங்க. அதில் ஒரு முதல் தேரியை பார்ப்போம். வீராணம் ஏரி பகுதிக்கு அங்கிருந்து உடையார்குடிக்கு செல்லும் வழியில் அவர் கொன்றிருக்கலாம் அவரை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஆதித்த கரிகாலனுடைய சமாதி பள்ளிப்பட அந்த இடைப்பட்ட பகுதி, அதாவது வீராண ஏரியிலிருந்து உடையார்குடி இந்த இடைப்பட்ட பகுதியில் எங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு சில தேரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 2வது தேரி, உடையார்குடி அந்த அனந்தீஸ்வரர் கோயில் அதுதான் ஆதித்த கரிகாலனுடைய பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே தான் அனந்தீஸ்வரர் கோயில் தான் ஆதித்த கரிகாலன் புதைக்கப்பட்டதாகவும் இல்லை எரிக்கப்பட்டு சாம்பலை வைத்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரலாற்று ஆர்வலர்கள் கருத்து சொல்கிறாங்க. 2 தேரி. நம்ம முதல் தேரிக்கு உள்ள விடையை பார்ப்போம். ஆதித்த கரிகாலன் புதைக்கப்பட்டாரோ எரிக்கப்பட்டாரோ, ஆனால் வீராணம் ஏரியிலேருந்து உடையார்குடி செல்லும்போது தான் அவர் கொல்லப்பட்டிருப்பார். அங்கே தான் அவருடைய சமாதி கட்டியிருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்த நிச்சயமா ஏதாவது ஒரு தடயம் யாருக்காவது இத்தனை ஆண்டுல கிடைச்சிருக்கும், நிச்சயமா கிடைச்சிருக்கும். அப்படி இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தடயம் கிடைத்ததா, ஒரு ஆதாரம் கிடைத்ததாக எந்த ஒரு தகவலும் இல்லை. இப்ப முதல் தேரி அந்த கூற்று தவறான. ஒருவேளை அதாவது 2வது தேரி, ஆதித்த கரிகாலன் எல்லாரும் சொல்ற மாதிரி உடையார்குடி அந்த அனந்தீஸ்வரர் கோயில தான் வைக்கப்பட்டிருப்பாரோ, இல்லை எரிக்கப்பட்டு சாம்பலை வைத்து அங்கே பள்ளிப்படை கட்டியிருப்பாங்களோ. ஏன் அதை அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழர் அந்த தன்னுடைய அண்ணனை கொன்றவங்களுடைய துரோகிகள் பேரை 4 பேரை பதிவு செஞ்சிருக்காரு. ஒருவேளை அதுதானே பள்ளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கோயிலை கட்டியது ஆதித்த கரிகாலனுடைய தாத்தா முதலாம் பராந்தக சோழர். அவர் தான் அந்த கோயிலை கட்டியவர். அதாவது அங்கே உள்ள கல்வெட்டே அதை உறுதிப்படுத்துது. எப்படின்னா வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து அனந்தீஸ்வர உடையார் அப்படின்னு அங்கே கல்வெட்டில் பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ இது முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அப்போ
இது ஆதித்த கரிகாலனுடைய பள்ளிப்படை இல்லை என்பது உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயில் ஆதித்த கரிகாலனுடைய பள்ளிப்படை இல்லை அப்படிங்கிறது இது மூலமா நம்ம உறுதிப்படுத்திடலாம். பள்ளிப்படை அப்படின்னா என்ன? அக்காலத்தில் உள்ள மன்னர்கள் எங்கே போருக்கு செல்கிறார்களோ இல்லை ஒரு சுற்றுப்பயணம் செல்கிறார்களோ அங்கே ஒரு மரணம் அடைகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு சமாதி பள்ளிப்படை அமைப்பார்கள். உதாரணத்திற்கு அரிஞ்சிய சோழர் அவருடைய சமாதி, அதாவது அந்த பள்ளிப்படை ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டது. எங்கன்னா வேலூர் மாவட்டம் மேல்பாடியில கட்டப்பட்டுள்ளது. இன்றும் நீங்க போய் அந்த அரிஞ்சிய சோழருடைய பள்ளிப்படையை பார்க்கலாம். அப்ப அரிஞ்சிய சோழர் அந்த பகுதிக்கு போருக்கு சென்றாரோ சுற்றுப்பயணம் சென்றாரோ அங்க போய் இறந்துருக்காரு. அதனாலதான் ராஜராஜ சோழர் அங்க பள்ளிப்படை கட்டியிருக்கார். அது இன்னைக்கு பார்க்கலாம். அப்படின்னா ஆதித்த கரிகாலன் எங்கே இறந்திருப்பார் அப்படிங்கிறதா, அது எங்கே இறந்திருப்பார், எங்க சமாதி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக 2 தியரி, அந்த 2 தியரியுமே இல்லை, அது பொய் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னுடைய முடிவு, என்னுடைய ஆய்வு, அதாவது அக்காலகட்டத்தில், அதாவது 969ஆம் ஆண்டு ஆதித்த கரிகாலன் சோழ நாட்டிற்கு தன்னுடைய தந்தையை நலம் விசாரிக்க வந்திருக்கிறார். அப்பொழுது பார்த்து விட்டு திரும்பும் பொழுது 969ஆம் ஆண்டு ஊர் திரும்புவது எங்கே போறாருன்னா, அவர் காஞ்சிபுரத்துக்கு போறாரு, அவருடைய அரண்மனைக்கு. அங்கதானே அவர் இருந்தார், இளவரசனா அங்க உள்ள பகுதியை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்க போகிறார். அப்ப வீராண ஏரி வழியாக உடையார்குடிக்கு செல்கிறார். நீங்க நினைக்கலாம், எதுக்கு அவரு காஞ்சிபுரம் போறவர் ஏன் உடையார்குடிக்கு போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. அதுக்கும் பதில் சொல்றேன். ஏன்னா உடையார்குடி தன்னுடைய பாட்டன் முதலாம் பராந்தக சோழர் கட்டியது. ஒரு முறை வந்ததை அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு போயிருக்கலாம் நிச்சயமா. அப்ப அந்த வீராணம் ஏரியிலிருந்து உடையார்குடிக்கு சொல்லியிருக்கார். உடையார்குடி கிட்ட தான் அவரை துரோகிகள் கொன்றிருக்கிறார்கள். இதை அங்க அந்த பகுதியில தான் அவரை துரோகிகள் படுகொலை செஞ்சிருக்காங்க. இதை அறிந்த சுந்தர சோழர், அவருடைய உறவினர்கள் ராஜராஜ சோழர்கள், குந்தவை எல்லாம் பெரும் படைகளோடு அங்கு சென்றிருப்பார்கள். மற்ற அந்த கவலைகள் எல்லாம் பட்டு அதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்க எல்லாம் கற்பனை பண்ணீங்க. இப்படிதான் நிச்சயமா ஆதித்த கரிகாலன் உடையார்குடிக்கு சென்றிருக்கிறார். அதுக்கும் நான் இன்னொரு காரணம் சொல்றேன். ஏன்னா உடையார்குடிக்கு சென்றதுக்காக தான் அவர் அங்கதான் இறந்திருப்பார் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் அங்குதான் படுகொலை செய்யப்பட்டார், அனந்தீஸ்வரர் கோயில், அதாவது அங்க அந்த பகுதியில. அதனாலதான் அந்த அனந்தீஸ்வரர் கோயில்ல அந்த துரோகிகளுடைய கல்வெட்டை பதிவு செஞ்சிருக்காரு. ராஜராஜ சோழர் அனந்தீஸ்வரர் கோயில்ல அண்ணனை கொன்ற அந்த கல்வெட்டை அங்க வச்சிருக்காரு. அதை ஏன் அவருடைய ஆதித்த கரிகாலனுடைய சமாதியில் ஏன் அங்க வச்சிருக்க மாட்டார் பள்ளிப்படையில? ஏன் இங்க வச்சாரு? அதுக்கு காரணம், தன்னுடைய அண்ணனை கொன்றத யாருன்னே ஒரு அப்போதைக்கு புலப்படலை. ஒரு 2, 3, 4 ஆண்டுகள், அதாவது ராஜராஜ சோழர் அரியணை ஏறிய பிறகுதான் உத்தம சோழருடைய காலத்துல கண்டுபிடிக்கவே முடியல யாரு என்னன்னு. ராஜராஜ சோழர் பதவியேற்ற பிறகுதான் ஒரு 2, 3 ஆண்டுகள் கழித்து தான் அண்ணனை கொன்றது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அந்த பதிவை இங்க பதிவு செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல அனந்தீஸ்வரர் கோயில்ல. அந்த உடையார்குடி பகுதி, அந்த அனந்தீஸ்வரர் கோயில் சுற்றி இல்ல கொஞ்சம் தள்ளி அந்த ஏரியா, அந்த சுற்றி எங்கேயோ ஒரு பகுதியில தான் ஆதித்த கரிகாலனுக்கு சமாதி அல்லது பள்ளிப்படை கட்டப்பட்டிருக்கும். அதற்கு பின் ஆட்சிக்கு வந்த உத்தம சோழரால் அந்த பள்ளிப்படை கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது முதலாம் நம்மளுடைய மாமன்னர் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டிருக்கலாம். இப்ப நம்ம ஏன் அதை பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சா, பிற்காலத்துல முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியரால ஒரு மாபெரும் படையெடுப்பு நடந்தது. அப்போ சோழ நாடு முழுவதும் அழிக்கப்பட்டது. அதுல இதுவும் அழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அதற்கு பின்ன வந்த மாலிக் கபூர் அவருடைய படையெடுப்புல அப்படி அவர் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முகலாயர் படையெடுப்புல அழிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி காலப்போக்கில் அது ஏதோ ஒரு வகையில அழிந்திருக்கலாம். எப்படி இப்படி நம்மளுடைய மாமன்னர் ராஜராஜ சோழருடைய சமாதியை பார்க்க முடியல, மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய சமாதியை பார்க்க முடியல. அப்படி அந்த வகையில இவங்க 3 பேர், இவங்க 3, ஏன்னா வீரபாண்டியனுடைய தலையை கொய்தது ஆதித்த கரிகாலன். நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரை நயவஞ்சகமா கொன்றது. ஆக என்னுடைய முடிவின்படி ஆதித்த கரிகாலன் அவருடைய சமாதி என்னும் பள்ளிப்படை எதுனா உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயிலுக்கு அருகே எங்கேயோ தான் ஒரு பகுதியில அவருடைய சமாதி இருந்திருக்க கூடும். தீவிர ஒரு அகழாய்வு செய்தால் நிச்சயமாக உண்மைகள் வெளிவரும். இது என்னுடைய கருத்து, என் சொந்த கருத்து.
நான் இப்போ சொன்ன அந்த கருத்து உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா அவர் உடையார்குடிக்கு சென்றிருக்கிறார், அங்கே தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை கேட்ட எல்லாரும் அங்கே போயிருப்பாங்க. அங்கே நிச்சயமாக அங்கே தான் அவருக்கு புதைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை எரித்து சாம்பலை வைத்து பள்ளிப்படை கட்டியிருக்கலாம். உடனே பள்ளிப்படை கட்டியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் காலம் ஆயிருக்கும். அந்த இடத்த சும்மா வச்சிருப்பாங்க, பாதுகாத்திருப்பாங்க, அப்புறம் அடுத்தடுத்து கட்டியிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்கும். சரி, இந்த வீடியோ எப்படி இருக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.